யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் வடகரை ஊராட்சியில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக புழல் ஒன்றிய கழக செயலாளரும் புள்ளிலைன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் வடகரை ஊராட்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி. மூர்த்தி அவர்கள் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டு சிறப்புரையாற்றிய இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான TKM சின்னையா அவர்களும் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சுபா தேவராஜ் அவர்களும் பூத் கமிட்டி தொடர்பான கள ஆய்வை மேற்கொண்டனர். அது சமயம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் வடகரை ஊராட்சிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களையும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்களையும் கழக நிர்வாகிகளையும் அனைவரையும் வரவேற்று நம்முடைய வருகை தந்து வருகை தந்துள்ள அனைவரும் வரவேற்று பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையுடைய பேச்சாளரான அலுவலக மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்ம நடப்பாளர் அவர்கள் ஆணைக்கிணங்க வருகின்ற ஆண்டு நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்க வேண்டும், அம்மா ஆட்சி கொண்டு வர வேண்டும், இந்த அராஜக ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பல வகையிலே சிந்தனை செய்து தீர்மானம் வாயிலாக பூத்துக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர் பதவி கொடுத்து இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றுவதன் மூலமாக அதிக வாக்களை தர வேண்டும் என்ற குறிப்பிட்டபோது தான் இந்த உலக அமைத்தார். அதிலே வடகரை ஊராட்சியிலே இங்கே சிறப்பாக செய்யப்படுகிற ஊராட்சியிலே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தக்கூடிய அனைத்து கிளை செயலாளர்கள், அனைத்து ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் அதே போன்று நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர்களுக்கும் நம்முடைய மாவட்ட பொருளாதார இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் TKM சின்னையா அவர்கள், அதே போன்று இளைஞர் பாசறை மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜ் அவர்கள், அதே போன்ற அமைப்பு ஓட்டுநர் செயலாளர் மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்களை வழக்கறிஞர் ஜானகிராம் அறிஞர் அறிஞர் ரமேஷ் அவர்கள் மற்றும் அத்தனை சகோதர சகோதரிகள் புதிதாக பதவியேற்று அறிமுகங்களுக்கு வாழ்த்து பேசுவதோடு அறிமுக கூட்டமாக இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்று
விலைவாசிகள் தான் காய்கறி பொருட்கள் பணத்துக்கு அரிசி பணம் எல்லாமே போயிருக்காங்க. இப்படி இதையெல்லாம் கண்டுக்காத ஒரு அரசாங்கத்தான் இன்று ஸ்டாலின் அரசு நடந்து கொண்டு ஸ்டாலின் ஆட்சி செய்து கொண்டிருக்கார். அவர் எதை பற்றி கவலை இல்லை, எதை பற்றி கவலை இல்லை. அவருக்கு எடுத்து அவர் குடும்பம் இல்லாமல் பணம் சொன்னாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு சூழலாக சட்டப்படி சரி. அதனால தான் பல கொலைகள் நடந்துருக்கு. ஆனால் அம்மா ஆட்சி நடத்தினாங்க. அம்மா ஆட்சி நடத்திக்கிற போது சட்டப்படி கையில் வச்சிருந்தாங்க. அம்மா ஆட்சி வந்து இங்கே வடகாடு ஊராட்சி இதே படத்தில் நாங்கள் அந்த முகாம் நடத்துகிறோம். ஓய்வு அதாவது படிச்சிருக்கோம். அந்த ஓய்வு படிச்சிருந்தாங்க. அதே போன்று பட்டவாடி இப்படி பல முறையில் பல முறையில் செய்திருக்கோம். ஆனால் இந்த டைமில் வந்து திமுக வந்து இதெல்லாம் செய்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இந்த ஊராட்சி எல்லாம் செய்தாங்க, அந்த வீட்டில் இதெல்லாம் செய்தாங்க. அதே 10 வருஷம் சட்டமன்றம் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ போன 5 ஆண்டு அவர் எம்எல்ஏ, இந்த 5 ஆண்டு அவர் எம்எல்ஏ. அவர் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இந்த ஊராட்சி செய்திருக்காரா, இல்லை வந்து பார்த்துக்கிறாரா, ஊரையாவது சுற்றி பார்த்துக்கிறாரா அப்படின்னு தெரியல. அவர் பார்த்து விடாங்க தெரியும். ஏன்னா அவங்க எவ்வளோ மேலே ஆர்வம் பண்ணி வராது வந்துக்கிறாருன்னா அவர் எதுவுமே வாங்க 10 வருஷம் நம்ம தொகுதி இருக்கிட்டே நான் வந்து எம்எல்ஏ கூட இருந்தால் கூட அடிக்கடி அதோட பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஐடிஐ அது வேற இடத்துக்கு போயிடுச்சு. நான் சட்டமன்றத்தில் பேசி அம்மா சொல்லி அப்போ அந்த ஆதி திராவிடர் அவருக்கு சொல்லி அதை இங்கே மாற்றணும். அந்த ஐடிஐ இங்கே மாற்றிக்கணும். இல்லை அது நீ பார்த்து நல்லா இயங்கி நல்லா பார்க்கணும். அது வந்து நம்ம இடத்துக்கு ரொம்ப வளர்ச்சி அது மட்டும் மாற்றிருக்கோம். இந்த சட்டமன்றத்தில் எதுவுமே ஆரம்பிச்சது எதுவுமே செய்யல. அவங்க வந்து கூடாது மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதி நல்லா மாதம் சொல்லி கூட இருந்தாலும் ஏற்படலாம். நான் சொன்ன மாதிரி போய் மக்களை அப்படி சொல்லணும். சரியில்லை பேசலாம் மட்டும்தான் அந்த காற்று கிடைக்கும். அவ்வளோ அதெல்லாம் பேசி இப்போ 50 பேர் எதிர்கால போடுறதுன்னா அதுக்கே வழக்கு எதிர்கூடலாம் ஒரு இந்த ஊராட்சி எடப்பாடி வரீங்க நிலவர பெண்ணில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.